இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் அடிமையாக இருந்ததால் தேவனை துதிக்கிறேன். அது என் நேரத்தை கட்டுப்படுத்தியது, பணத்தை எடுத்துக்கொண்டது. முடிவில் அது என் நாளின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது. அது எனக்கு ஆறுதல் என்று நான் நினைத்து வந்தேன். அது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியது. நான் அடிமையாக இருந்தேன். நான் உங்களுடன் மிகவும் தனிப்பட்ட ஒன்றை பகிர்ந்து கொண்டு அறிக்கை செய்யப் போகின்றேன். நீங்கள் இதை முன்பாக கேட்டிருப்பீர்கள். அறிக்கை ஆன்மாவுக்கு நல்லது, நற்பெயருக்கு மிகவும் மோசமானது என்று அப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் போதகர் 30 வருடங்களுக்கு மேலாக போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருந்தார். ஆமாம் நண்பர்களே, இப்பொழுது திரையில் அந்த போதைப் பொருளை பார்க்கலாம். நான் கேலி செய்யவில்லை. ஆனால் இந்த ஐஸ்கிரீமுக்கு அடிமையானதால் எனக்கு மிகவும் கடுமையான பிரச்சனை இருந்தது. இப்போது நான் சொல்லி முடித்ததும் நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது எப்போது தொடங்கியது என்று தெரியவில்லை. இது நீண்ட காலத்திற்கு முன்பு தொடங்கியது என்று நினைக்கிறேன். இந்த போதை பொருள் துஷ்பிரயோகம் அப்பாவித்தனமாக தொடங்கியது. நான் அதை ஆரம்பத்திலிருந்தே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பாவம் என்று நான் சொல்லவில்லை. தெளிவாக இருக்கிறதா? ஆனால் என் சொந்த வாழ்க்கையில் அது பாவமாக மாறியது. பைபிளில் 1 கொரிந்தியர் 10:31 கூறுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் நிச்சயமாக அதை தேவனின் மகிமைக்காக செய்யவில்லை. இப்போது உங்களில் யாருக்காவது இது நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நமது தெருக்களில் ஒரு ஐஸ்கிரீம் விற்பவர் வருவார். ஒரு மணி அடிக்கப்படும் மற்றும் ஒரு பாடல் ஒலிக்கும். என்ன பாடல் என்று எனக்கு நினைவில்லை. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சொல்லுங்கள். மகிழ்ச்சியான நினைவுகள் நினைவிருக்கிறதா? அந்த சூடான கோடை நாட்கள், அந்த இசையை நீங்கள் நினைக்கிறீர்களா? சொர்க்கத்தின் வாசல் திறந்தது போல் இருந்தது, இல்லையா? அந்த இசையை கேட்கும்போது இந்த சிறிய வெள்ளை ட்ரக் வெளியே வரும். எல்லா குழந்தைகளும் தெருவில் குறிப்பிட்ட இடங்களில் கூட்டமாக அவருடைய வாகனத்துக்கு காத்திருப்பார்கள். பின்பு அவர் வெளியே வருவார். வழக்கமாக அவர் நட்பாக இருந்தார். மேலும் ட்ரக்கில் உலர்ந்த பனி இருந்தது. அது எனக்கு எப்போதுமே மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. உலர்ந்த பனிக்கட்டியையும் அதிலிருந்து மூடுபனி வெளியேறுவதையும் அவர் என்னிடம் காட்டினார். அவரிடம் ரெயின்போ ராக்கெட் என்று ஒன்று இருந்தது. இது ஒரு இரட்டை லாலிபாப். அதன் வழியாக செல்லும் 2 குச்சிகள் இருந்தன. நீங்கள் அதை பாதியாக உடைத்து ஃப்ரெண்ட்ஸுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ரெயின்போ ராக்கெட்டை பிரிப்பேன். நிறங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் நிறைந்தது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது சுவையாக இருந்தது. உள்ளே வெண்ணிலாவுடன் ஆரஞ்சு நிறத்தில் இருந்த மற்றொன்று அவர்களிடம் இருந்தது. இது வெண்ணிலாவுடன் ஆரஞ்சு நிற ஐஸ்கிரீம். அவர்கள் இன்னும் அதை செய்கிறார்களா? அதை அக்காலத்திலிருந்து செய்கிறார்கள். அந்நாட்களில் எனக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. என் பாட்டி எனக்கு 10 அல்லது 25 காசுகளை ஏன் கொடுக்க மாட்டார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று தினமும் சாப்பிடக்கூடாது, எப்பொழுதாவது ஒரு முறைதான் சாப்பிட வேண்டும். என் பாட்டியிடம் பணம் திருடியதை நான் தெளிவாக நினைவில் வைத்திருக்கிறேன். வெட்கப்படுகிறேன். இது என் ஆரம்பகால நினைவுகளில் ஒன்று. அவள் தனது படுக்கை அறையின் கதவு கைப்பிடியின் மேல் தனது கருப்பு தோல் பையை தொங்க விடுவாள். அதற்குள் இன்னொரு சிறிய பணப்பை வைத்திருந்தாள். அந்த பணப்பையை திறப்பது மிகவும் கடினமாக இருந்தது எனக்கு. அதில்தான் சில்லறைகள் இருக்கும். அவள் ஒரு நாள் என்னை பிடித்து விட்டாள். எத்தனை முறை மாட்டிக்கொண்டேன் என்று நினைவில்லை. நிச்சயமாக ஒரு முறைக்கு மேல். குற்ற வாழ்க்கை தொடங்கியது ஐஸ்கிரீம் பணத்திற்காக. புரிந்ததா? பின்னர் நான் அப்பாவுடன் வாழச் சென்றேன். அப்போதுதான் அது உண்மையில் தீவிரமடையத் தொடங்கியது. புளோரிடாவில் நாங்கள் அங்கிருந்தபோது மியாமி கடற்கரையில் பால்காரர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. எங்களிடம் ஒரு பால்காரர் இருந்தார். அவர் இன்னும் வணிகத்தில் இருக்கிறாரா என்று ஆன்லைனில் பார்த்தேன். அந்த நிறுவனத்தின் பெயர் மெக்கார்த்தர் பால் பண்ணை. அவர்கள் வீட்டு வாசலுக்கே பால் கொண்டு வருவார்கள். என் மாற்றான் தாய் ஒரு படிவத்தை நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் இல்லை, ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பால்காரர் ஆர்டரை கொண்டு வருவார். இது உண்மையில் நேர்த்தியாக இருந்தது. மியாமி கடற்கரையில் அந்த பால்காரர் பால் மட்டும் கொண்டு வரவில்லை, புதிதாக பிடிந்த டிராபிக்கானா ஆரஞ்சு சாற்றை கொண்டு வந்தார். அன்றைக்கு புதிதாய் பிடிந்த பழச்சாறு அது. உங்களுக்கு புதிதாய் பிடிந்த ஆரஞ்சு சாறு கிடைக்கும். அதோடு அவர் ஐஸ்கிரீமையும் கொண்டு வந்தார். அவர் எப்போது வருவார் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஐஸ்கிரீமை நீண்ட நேரம் வெளியே வைக்க முடியாது. மற்றும்
உங்களுக்கு தெரியும், நான் அந்நாட்களில் என் அப்பா, என் மாற்றாந்தாய் மற்றும் அவர்களுடைய மகனோடும் வசித்து வந்தேன். என் சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அந்த வருடங்களில் நான் கஷ்டப்பட்டேன். நான் விரும்பி செய்தது என்னவென்றால், நான் அரை பாயிண்ட் ஐஸ்கிரீமை எடுத்து டிராபிகானா ஆரஞ்ச் சாற்றில் ஊற்றி அனைத்தையும் ஒன்றாக கலந்தேன். பாட்டி வீட்டுக்கு வந்த அந்த ஐஸ்கிரீம்காரர் என்னுடைய நினைவுக்கு வந்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் என் மாற்றாந்தாய், ஐஸ்கிரீம் எல்லாம் யார் சாப்பிட்டது என்று கேட்டார்கள். ஏனென்றால் நான் ஐஸ்கிரீம் அனைத்தையும் சாப்பிட்டு விடுவேன். நான் ஒவ்வொரு நாளும் அதை செய்ய ஆரம்பித்தேன். நான் அதை மிகவும் ரசித்தேன். அது என் நாளின் சிறப்பு அம்சம். ஆனால் கோடை காலம் வந்தவுடன் என் நிலைமை மோசமடைந்தது. ஏனென்றால் நான் ஒரு வேலை தேட வேண்டியிருந்தது. எங்கே வேலை கிடைத்தது தெரியுமா? பாஸ்கின் ராபின்ஸில் எனக்கு வேலை கிடைத்தது. நானும் கேரனும் நீண்ட காலத்திற்கு முன்பு மியாமி கடற்கரையில் இருந்தோம். நான் அவளை அழைத்துச் சென்றேன். பழைய ஐஸ்கிரீம் கடை எங்கே என்று கண்டுபிடிக்க முயற்சித்தேன். அது லிங்கன் மாலில் இப்போதும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் நான் 31 சுவைகள் என்ற கடையில் வேலை செய்தேன். அதன் உரிமையாளர் லீ ஸ்காட். அவர் என்னை வேலைக்கு அமர்த்தும் போது எனக்கு நினைவிருக்கிறது, 14-15 வயதுதான் எனக்கு. அவர் என்னை வேலைக்கு அமர்த்தும் போது நான் கேட்டேன், இதை எனக்கு சொல்லுங்கள், நான் கடையில் ஐஸ்கிரீமை சாப்பிடலாமா என்றேன். அவர், பிரச்சனை இல்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடு, விரைவில் உனக்கு அது அலுத்துவிடும் என்றார். நான் ஒருபோதும் சோர்வடையவில்லை. அவரிடம் இருந்தது. இப்போது உங்களுக்கு தெரியும், பாஸ்கின் ராபின்ஸ் 31 என்று அழைக்கப்படுகிறது. 31 சுவைகள் என்று அதற்கு அர்த்தம் அல்ல. கடைக்கு சென்றால் குறைந்தபட்சம் கடையில் 31 சுவைகள் இருப்பதை அவர்கள் உத்தரவாதம் செய்கின்றார்கள். அவர்களிடம் நூற்றுக்கணக்கான சுவைகள் இருக்கிறது. மேலும் புதிய சுவைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. மதிய உணவிற்கு ப்ரீலைன்ஸ் கிரீம் பனானா ஸ்பிளிட் சாப்பிட்டு விட்டு இரவு உணவிற்கு ஹாட் ஃபட்ஜ் ஜிமோகா சண்டே சாப்பிடுவேன். அசரமாட்டேன். நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கும் போது உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு அறிவே இல்லை என்று உணர்வீர்கள். அப்படித்தான் நான் இருந்தேன். அது மோசமாகிக் கொண்டிருந்தது. அதாவது நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பிரச்சனை என்னவென்றால், நான் இப்போது பயனாளி மட்டுமல்ல, நான் ஒரு வியாபாரியும் கூட. நான் வீட்டை விட்டு ஓடிப்போகும் வரை அங்கேயே வேலை செய்தேன். பின்னர் சிறிய காலத்திற்கு அவ்வப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். ஆனால் நான் ஒரு மலையில் உள்ள குகையில் வாழச் சென்றபோது அங்கு குளிர்சாதன பெட்டி இல்லை. அது நகரத்திற்கு மிக நீண்ட தூரத்திலும் சுற்றி பாலைவனமாகவும் இருந்தது. அப்போது எல்லா இடங்களிலும் திருப்தி மருந்து கடைகள் இருந்தது. நான் திருப்தி மருந்து கடைகளை இக்காலத்தில் பார்ப்பது இல்லை. திருப்தி ஐஸ்கிரீம் இக்காலத்தில் கிடைக்குமா தெரியவில்லை எனக்கு. ஆனால் எல்லா மருந்து கடைகளிலும் ஐஸ்கிரீம் கவுண்டர் இருந்தது. நினைவிருக்கிறதா? நான் விளையாடவில்லை. யாருக்காவது நிக்கலார் ஸ்கூப் நினைவிருக்கிறதா? 15 சென்ட்டுகளுக்கு 3 ஸ்கூப்பை நீங்கள் பெறலாம். நீங்கள் சென்று கண்டுபிடியுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு பாலைவனத்தில் ஒரு குகையில் வசிக்கும் போது உங்களுக்கு குளிர்சாதன வசதி இல்லை. ஒரு சமையல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, நான் சாப்பிடுவதற்கு 15 சென்ட் கொடுப்பீர்களா என்று மற்றவர்களிடம் கேட்பேன். நான் தெருவில் பிச்சை எடுப்பேன். தயவு செய்து சாப்பிட தாருங்கள். ஆனால் என்ன சாப்பிடப் போறேன் என்று சொல்லவில்லை. அது உண்மைதான். எனது கடைசி 15 காசுகளை ஐஸ்கிரீமுக்கு மட்டுமே செலவிடுவேன். நினைவிருக்கிறது, நான் மட்டுமில்லை, தெருவில் வாழ்ந்த பலருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. மேலும் அந்த பாலைவனத்தில் பலர் வாழ்ந்து வந்தார்கள். பெரும்பாலோர் முதல் பள்ளத்தாக்கில், நான் பின்புற பள்ளத்தாக்கில். அப்போது நான் ஒரு நாள் என்னுடைய நண்பர்களுடன் தெருவில் சுற்றி கொண்டிருந்தேன். ஒரு சிறுவன் திருப்தியிலிருந்து 3 ஸ்கூப் ஐஸ்கிரீமுடன் வெளியேறியது எனக்கு நினைவிருக்கிறது. அவன் கவனம் செலுத்தவில்லை. கவுண்டரில் இருந்த ஐஸ்கிரீம் பையன்தான். திருப்தியில் ஐஸ்கிரீமை தருவதும் பணத்தை கையாளுவதும் ஒரே நபர்தான். அவனுக்கு ஐஸ்கிரீமை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை. பாவம். அதை அவன் அழுத்த வேண்டும். அந்த முதல் ஸ்கூப்பை அந்த கோனுக்குள் அழுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது கீழே விழுந்துவிடும். மேலும் அந்த ஐஸ்கிரீமில் 3 ஸ்கூப் இருந்தது. சிறுவன் தெருவில் நடந்தபோது அதிலிருந்து ஐஸ்கிரீம் கீழே விழுந்தது. ஆனால் அது முழுவதும் தரையில் விடவில்லை. அது பீஸா கோபுரம் போன்ற 3 ஸ்கூப்புகளுடன் அப்படியே தரையில் நின்று கொண்டிருந்தது. அந்த சிறுவன் அழத் தொடங்கினான். அவன் பெற்றோர்கள், உள்ளே வா, நாங்கள் உனக்கு இன்னொன்றை வாங்கித் தருகிறோம் என்று கடைக்கு சென்றார்கள். நான் அங்கே என் நண்பர்களுடன் இருந்தேன். நாங்கள் அதை பார்க்கிறோம். நான் சொன்னேன், அதில் ஒரு பகுதி மட்டுமே தரையில் விழுந்தது. அந்த பையன் அதை இன்னும் நக்கவில்லையே என்றேன். நக்கினாலும் கூட அந்த பகுதிதான் தரையில் உள்ள பகுதி. மற்ற உருண்டைகள் இன்னும் நன்றாக உள்ளது. நாங்கள் அதை யோசித்துக் கொண்டிருந்த போது, அதை செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது, என் நண்பன் ரிச்சி உடனடியாக முழங்கால் படியிட்டு அவன் தெருவில் இருந்த ஐஸ்கிரீமை அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். உண்மையில் நான் அதை செய்யவில்லை.
ஆனால் நான் அதை பற்றி யோசித்தேன். ஏனென்றால் நான் நினைத்தேன், ஒரு நல்ல ஐஸ்கிரீம் இப்பொழுது வீணாகப் போகிறதே என்று. ரிச்சி அதை எடுத்து சாப்பிட்டு விட்டான். நான் அவன் மீது மிகவும் கோபத்தில் இருந்தேன். நான் ஒரு ட்ரிபிள் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட மாட்டேன். நான் ஊருக்கு வரும்போது ஒன்றை சாப்பிடுவேன். அதன் பிறகு நான் மலை ஏறுவதற்கு முன்பு இன்னொன்றை சாப்பிடுவேன். அது என்னுடைய பசியை நல்ல விதமாக ஆற்றிவிடும். அது எனக்கு உபயோகமாக இருந்தது. நாளடைவில் இது ஏன் எனக்கு மிகவும் முக்கியமானது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். பின்னர் ஒரு ஆய்வு இருப்பதை கண்டுபிடித்தேன். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதை குறித்த மருத்துவ ஆராய்ச்சி இருக்கிறது. ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷன். இது 2011 செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. பெல்ஜியம் பல்கலைக்கழகத்தின் லூகாஸ் வேண்டன்ஹவு தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒருவர் சோகமாக இருக்கும்போது அவரது மூளையின் செயல்பாட்டின் படங்களை வெளியிட்டனர். இதற்காக மேலும் 12 தன்னார்வலர்கள் முன் வந்தார்கள். அவர்களது மூளை MRI மூலம் ஸ்கேன் செய்யப்பட்டது. அவர்களின் வயிற்றில் ஒரு உணவு குழாயை வைக்க ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவர்களுக்கு சில படங்களை காட்டினார்கள். அதோடு கூட நல்ல இசை அல்லது சோகமான இசை வாசிக்கப்பட்டது. நல்ல படங்கள், சோகமான படங்கள் இசையோடு காட்டப்பட்டது. பின்னர் அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை 1 முதல் 9 வரை மதிப்பிடுவார்கள். அவர்கள் சோகமாக இருக்கும்போது அவர்கள் வயிற்றில் ஒரு கரைசலை விடுவார்கள். அந்த கரைசல் எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஏறக்குறைய ஒரு ஐஸ்கிரீம் போன்று இருக்கும். பின்னர் அவர்கள் அவர்களை மதிப்பீடு செய்தார்கள். சோகமாக இருந்தவர்களுக்கு கொழுப்பு கரைசல் கொடுக்கப்பட்ட பிறகு அதன் விளைவுகளை கண்டறிந்த போது அவர்கள் ஒவ்வொருவரிலும் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏற்பட்டது என்று ஆய்வு கூறுகிறது. ஒரு மருந்தியல் அர்த்தத்தில் பார்த்தால் கொழுப்பு கரைசல் சோக உணர்ச்சிகளின் தீவிரத்தை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்தது. மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்துக்கு நிகராக அது செயல்பட்டது. ஏன் ஐஸ்கிரீமை ஆறுதல் உணவு என்று அழைத்தீர்கள் என்று தெரிகிறதா? உண்மையில் ஒரு மன அழுத்த மருந்தாக அது வேலை செய்கிறது என்று அந்த ஆய்வு இறுதியாக உறுதி செய்தது. அதனால் நான் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளுக்கு அடிமையாக இருந்தேன் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அது ஹாகன்டாஸ் வடிவத்தில் வந்தது. அது மிகவும் தீவிரமானது. நான் விளையாடவில்லை. உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை கொஞ்சமாக சாப்பிட்டால் பரவாயில்லை என்று பைபிள் சொல்கிறது. ஆனால் அதையே அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டால் அது பாவமாகிவிடும். பிரசங்கி 10:17 ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாயிருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. அதாவது அதை நான் அதிகமாக உண்டேன். பின்னர் நான் குகை வாழ்க்கையை விட்டு வெளியேறிய போதும் கூட இறைச்சி வியாபாரம் செய்தேன். பாம் ஸ்பிரிங்கில் வசித்து வந்தேன். அந்த பாவ வாழ்க்கை ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். நான் 1க்கு மேற்பட்ட முறை 1/2 கிலோ சாப்பிடுவேன். பின்னர் நான் குவேலோவில் உள்ள மலைகளுக்கு சென்று ஞான ஸ்நானம் எடுத்த பிறகுதான் இது மிகவும் தீவிரமானது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு அதற்கு ஈடு கொடுக்க ஓரிரு காரியங்கள் மட்டுமே இருக்கும்போது, நான் போதைப்பொருள், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் ஆகியவற்றை கைவிட்ட போது என்னிடம் எஞ்சியிருந்தது ஐஸ்கிரீம் மட்டுமே. இப்பொழுது நான் தீவிரமாக அதை சாப்பிட்டேன். கோவெலோவில் வாழ்ந்ததை நினைவு கூர்கிறேன். நான் பைபிளை மேற்கோள் காட்டுவேன். தேவன் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். தேவன் ஐஸ்கிரீமை நம்புகிறார். இது பரலோக உணவு என்று கூறுவேன். பால் தேன் நிறைந்த நிலத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்லப் போகிறார் என்று அவர் ஏன் கூற வேண்டும்? பின்னர் நான் கடைக்கு சென்றேன். ஹாகன்டாஸ் ஹனி வெண்ணிலாவை கண்டேன். நான் பிரைஸ் த லார்ட், இது வேதாகம அடிப்படை என்றேன். அதற்கான வசனமும் என்னிடம் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 25:16 தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவா என்று ஒரு வசனம் உள்ளது. சில நல்ல விஷயங்கள் உபசரிப்பாக இருக்க வேண்டும். அதை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்போது நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் இது ஒரு மிக முக்கியமான கொள்கை. நீங்கள் சிரிக்கிறீர்கள், நான் அறிவேன். நான் உங்களுக்காக பேசுகிறேன். நான் சொல்வதில் சில உணர்வுபூர்வமானவைகள். நான் இந்த பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது நிஜ வாழ்க்கையுடன் தொடர்புடையது, உண்மையானவைகள். நான் இதை உருவாக்கவில்லை. அதாவது நான் அடிமையாக இருந்தேன்.
உங்களிடம் சொல்ல எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனால் நான் பயணம் செய்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தபோது நான் செய்யும் முதல் வேலை 7-Eleven ஐஸ்கிரீம் கடை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான். நான் ஒரு கருத்தரங்கில் பேச ஹோட்டலுக்கு செல்லும் போது போனி சொல்லுவாள், சரி, அவர்கள் விமான நிலையத்திற்கு செல்லும் பேருந்து வந்துவிட்டது என்று. எனக்கு ஒரு வாடகை கார் தேவைப்படும் என்பேன். நமக்கு அது தேவையில்லை. நான் சொன்னேன், இல்லை, நான் சாப்பிடுவதற்கு ஏதாவது வேண்டும். இங்கு நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? ஹோட்டல் ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. நானோ இந்த மாநாட்டு மையத்தில் இருந்தேன். எனக்கு ஒரு கார் தேவைப்பட்டது. அப்போதுதான் ஐஸ்கிரீம் வாங்க முடியும். நான் ஒரு காரை வாடகைக்கு எடுத்துள்ளேன். அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்களின் பங்காளர்கள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்க கார் வாடகையை செலுத்துகிறார்கள் என்ற உணர்ந்த பின் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தேன். பணத்தை திருப்பி ஊழியத்துக்கு கொடுத்தேன். ஒரு ஐஸ்கிரீம் $35 என்று எனக்கு தோன்றியது. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, அது அவ்வளவு மோசம். ஓரிரு முறைதான் ரூம் சர்வீஸ் ஆர்டர் செய்தேன். அந்த ஐஸ்கிரீமுக்கு $8 செலவாகும். கொண்டு வரும் நபருக்கு டிப்ஸ் கொடுக்க வேண்டும். தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என்று கூறுவேன். அது முழுவதும் உருகிவிட்டால் நன்றாக இருக்காது. இதில் சிக்கல் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். இது வெகு தூரம் சென்று விட்டது. நான் அதை பற்றி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். நிச்சயமாக இது என் நாளை ஆக்கிரமித்துள்ளது. அது மட்டுமல்ல, என் தந்தை ஒரு குடிகாரர். நான் அந்த இயல்பை பெற்றிருக்கிறேன். எனது தந்தை தனது நாளை மதுவைக் கொண்டே திட்டமிடுவார். அவர் மதிய உணவு சந்திப்புகளை திட்டமிடும் போது உணவு நன்றாக இருக்கும் என்பதற்காக மாத்திரம் அவர் ஒரு நபரை உணவகத்திற்கு அழைத்துச் செல்ல மாட்டார். அந்த உணவகத்தில் மது இருக்க வேண்டும். பிறகு வேற என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார். வேலை முடிந்ததும் நேராக பாருக்குச் செல்வார். அவர் விடுமுறைக்குச் சென்றால் அது ஒரு மதுக்கடை இருக்கும் இடமாக இருக்க வேண்டும். மீன்பிடிக்கச் சென்றாலோ பந்தயத்திற்குச் சென்றாலோ அவர் எதை செய்தாலும் எப்போதும் மதுவுடன் தான் இருப்பார். அவரது முழு வாழ்க்கையும் அதுதான் படத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு மது என்றால் எனக்கு ஐஸ்கிரீம். நான் எல்லோருக்கும் முன்பாக டிவியில் வந்து உடல் ஆரோக்கிய செய்தியை பற்றி பிரசங்கிப்பேன். உடற்பயிற்சி எல்லாம் செய்வேன். பிறகு வீட்டிற்கு சென்று ஒரு பைண்ட் ஹீகன்டாஸ் ஐஸ்கிரீமை சாப்பிடுவேன். ஒரு சராசரி அமெரிக்கர் ஆண்டுக்கு 42 பைண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார். நான் சாப்பிட்டது 120. நான் மிகைப்படுத்தவில்லை. பிறகு நான் டாக்டரிடம் போனேன். அவர், டக், கொலஸ்ட்ரால் ஓகே, பிபி ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்றேன். இந்த பகுத்தறிவு சிந்தனை எல்லாம் என்னிடம் இருந்தன. ஆனால் நான் அடிமையாக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? என்னால் நிறுத்த முடியவில்லை. எனது கடைசி 15 காசுகளை ஐஸ்கிரீமுக்கு செலவிடுவேன். இயேசு இதை பற்றி பேசுகிறார். இங்கு அவர் கூறுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். லூக்கா 11 நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். நான் அடிமையாக இருந்தபோது பாவத்தின் மீதான வெற்றியை பற்றிய ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்தேன். நான் இந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்க காரணம், இதை பற்றி நான் ஜெபித்தேன். உங்களிடம் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் என்று உணர்ந்தேன். நான் போராடிய அதே காரணிகள்தான் இன்று நம் இயல்பு வாழ்க்கையிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சிலருக்கு அது ஐஸ்கிரீம் அல்ல. ஒருவேளை அது மதுவாக இருக்கலாம். தேவாலயத்திற்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் செய்யும் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அவர்கள் ஷாப்பிங்கிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆறுதல் பெற அதை செய்கிறார்கள். சிலர் போதைப் பொருட்கள் எடுக்கிறார்கள். கணினியில் அமர்ந்து சிலர் மற்ற விஷயங்களுக்கு அடிமையாகி விடுவார்கள். அது ஆபாசமாக இருக்கலாம். அது ஒரு இரகசிய வாழ்க்கை வாழ்வது போலாகிவிடும். இப்படியாக பல வழிகளில் இந்த காரியம் வெளிப்படுகிறது. நம் பாவத்திலிருந்து மாத்திரம் நம்மை ரட்சிக்க இயேசு வரவில்லை. நம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும் வந்தார். அவரால் அதை செய்ய முடியும். நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். ரோமர் 6:12. இது நமது மனப்பாட வசனம். உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்போது நாம் ஒருபோதும் தடுமாறி விழப்போவதில்லை என்று தேவன் சொல்லவில்லை. எவரேனும் பாவம் செய்தால் பிதாவிடம் முறையிட நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் என்று கூறுகிறார். இருப்பினும்
அவர் பாவம் உங்களை ஆளக்கூடாது என்கிறார். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமன் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று கூறுகிறார். இதை கேளுங்கள். அதே அத்தியாயத்தில் நீங்கள் மேலே பார்த்தால் 1 கொரிந்தியர் 10 பவுல் கூறுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. சில காரியங்கள் மோசமாக இல்லாத ஒன்றை கூட காணலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையின் சமநிலையை மாற்றி உங்கள் நேரத்தை அது எடுத்துக் கொள்கின்றது. சிலர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அடிமையாகி விடுகின்றனர். அதை நாம் புரிந்து கொள்வது கடினம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். சில சமயம் உங்களை தூண்டும் விஷயங்கள் என்னை தூண்டாமல் இருக்கலாம். என்னுடைய பிரச்சனையைக் கண்டு நீங்கள் சிரிக்கலாம். இது ஒரு பிரச்சனையா? எனக்கு அது புரியவில்லை. அது உங்கள் பிரச்சனை அல்ல, என் பிரச்சனை. அது ஏன் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே மக்கள், அவர்களில் கிறிஸ்தவர்களையும் நான் அறிவேன். அவர்களில் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் ஒரு டிவி இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சோப் ஆப்ராவை பார்த்தே ஆக வேண்டும். அவர்கள் செயற்கை வாழ்க்கையில் விழுந்து விட்டார்கள். நான் இதையெல்லாம் கண்டு சிரிக்கவில்லை. இந்த வினோதமான விஷயங்களை பார்த்து இந்த நடிகர்களோடு அவர்கள் ஒன்றி இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆம், அது அவளிடம்தான் இருக்கிறது. ஓ, ஆனால் நீங்கள் அவரை கொன்றீர்களா? இல்லை, நான் கொல்லவில்லை. அதற்கு ஐயோ என்கிறார்கள். அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் வேத ஆராய்ச்சியை வழங்க முயற்சித்தேன். ஆஹா, அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அவர்களை கட்டுப்படுத்துகிறது. அவர்களுடைய வாழ்க்கை வயிறு கலக்கும் திகில் போன்ற சீரியலை சுற்றி இருக்கின்றது. அது எந்த சீரியலாக இருந்தாலும் அதை மையப்படுத்தியே இருக்கிறது. ஆனால் பலருக்கு இந்த விஷயம் ஒரு பிரச்சனையே அல்ல. இப்போது உங்கள் இச்சை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அனைவரும் வித்தியாசமானவர்கள். சிலர் பேதுரு, சிலர் யாக்கோபு, சிலர் யோவான், சிலர் மரியாள், சிலர் மார்த்தாள். அது என்னவென்று பிசாசுக்கு தெரியும். மேலும் அது உங்களை கட்டுப்படுத்தும் வகையில் உங்களை பிடித்து வைக்க விரும்புகிறான். இயேசு உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அது உங்கள் வாழ்க்கையை வரையறுக்கும் ஆதிக்கமாக மாறும். சில சமயம் முதல் படியாக நான் செய்தது போல் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த காரியம் கட்டுப்பாட்டில் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உங்கள் உதவி தேவை என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்வது நற்சாட்சி அல்ல. இங்கு எங்கள் கேபினுக்கு அருகிலுள்ள மலைகளில் சில மரங்கள் உள்ளன. அவை மிகவும் அழகாக தோன்றுகின்றது. நான் ஒரு நாள் வெளியே நடந்து கொண்டிருந்தேன். அன்று இந்த விஷ கருவேல கொடி அந்த மலைகளில் ஒரு அழகிய நல்ல கருவேல மரத்தின் மேலே செல்ல ஆரம்பித்ததை நான் பார்த்தேன். அதை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. பொதுவாக விஷக்கருவேல கொடிகள் அது தரையில் ஊர்ந்து செல்லும் வகையானது. அது மிகவும் பெரியது அல்ல. அது புதர்களில் கொஞ்சம் பெரியதாக வளரலாம். ஆனால் அவை கொடிகள். மேலும் அவை கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போய் மிகப் பெரியதாக மாறிவிடும். சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் அதே மரத்தின் வழியாக நடந்து சென்றேன். விஷக்கருவேல கொடி சுற்றி கொண்டு மரத்தின் மீது படர்ந்திருப்பதை கவனித்தேன். அது கிளைகளில் அதிக அழுத்தத்தை உருவாக்கி கீழ்ப்பகுதி பாதி முழுவதையும் ஆக்கிரமித்தது. மிகப்பெரிய கம்பீரமான ஓக் மரம் வலிமையாகவும் சுதந்திரமாகவும் இருக்கும். ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். அல்லது பனி வரும்போது என்னவாகும் என்றால் அதன் எடை அந்த மரத்தை சாய்க்கப் போகிறது என்பதை நான் உணர்ந்தேன். செயின்சாவை வைத்து ஒரு வெட்டு வெட்டினால் போதும், விஷக்கருவேலை இறந்துவிடும். நான் வெட்டின பின்பும் கொடி அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்தது. நான் கவலைப்படவில்லை. நான் வெட்டினேன் என்று எனக்கு தெரிந்தால் அது நிச்சயம் பட்டுவிடும். நிச்சயமாக நேரம் செல்ல செல்ல கொடி அழுகியது. அது மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அந்த மரம் தொடர்ந்து செழித்து வலுவாக நின்றது. நம்மில் சிலருக்கு கொடிகள் இருப்பது தெரியும். அவை நம் வாழ்வில் சிறியதாக தொடங்குகின்றன. ஆனால் அவை தொடர்ந்து வளர்ந்து உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு உங்களது வலிமையை குறைத்து உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் ஆண்டவர் நீங்கள் செய்ய விரும்புவதிலிருந்து திசை திருப்பத் தொடங்கும்.
இப்போது நான் உங்கள் மௌனத்தை விளக்குகின்றேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் சமநிலையற்ற விஷயங்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது ஐஸ்கிரீம் போல வெளிப்புறமாக தோன்றாத ஒன்றாக இருக்கலாம், இன்னும் தீவிரமானதாக இருக்கலாம். ஒரு உச்சகட்ட போதைப் பொருள் உபயோகம் அல்லது பழக்க வழக்கங்கள். ஆரோக்கியமற்ற உறவாக இருக்கலாம். ஆரோக்கியமற்ற உறவு. ஆகவே ஆண்டவரே, உமது உதவியின்றி என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டும். நீங்கள் இயேசுவிடம் வந்து உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீடு தேவை என்று ஒப்புக்கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் திரும்பி பார்த்து எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி நான் விடுதலை அடைந்தேன், இறுதியாக விடுதலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்வீர்கள். உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். போதுமான அமேசிங் ஃபேக்ட்ஸ் வேத பாடங்களை பெற முடியவில்லையா? சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. AFTV.in இல் உள்ள அமேசிங் ஃபேக்ட்ஸ் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும். இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும். 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் இருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம். AFTV.in-ற்கு இப்போதே வருகை தாருங்கள். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.